நண்பர்களுக்கு வணக்கம். வீட்டில் எலுமிச்சை மரம் வைப்பது எவ்வாறு அப்படின்னு வீடியோ போடுறோமா. இங்கே பாருங்கள், எலுமிச்சங்கன்று நான் 2 மாதத்துக்கு முன்னதாம்மா திருச்சியில் ஆன்லைனில் வாங்கினேன். தெரியுதுங்களா? நான் வாங்கும்போது 2 பிரான்ச்சு தாம்மா இருந்தது. இப்போ எத்தனை பிரான்ச் வந்திருக்கு பாருங்கள். சைடில் இது வச்சு 2 மாதம் ஆகுதுமா. இடையில கேள்வி இருக்குது, லேடிஸ்க்கான டிப்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு தோட்டம் ரொம்ப பிடிக்குமா, இல்லை உங்கள்கிட்ட எலுமிச்சங்கன்று இருக்குதா? ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம யோசனை பண்ணி தோட்டமோ செடியோ வைக்கணும். அதில் முக்கியமானது இந்த எலுமிச்சங்கன்று. ஏன்னா எலுமிச்சம் நமக்கு நிறைய தேவை. வாரத்தில் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக வாங்குகிறோம், வீட்டு வாசலில் வைக்க வாங்குகிறோம். இப்போ விளக்கு தட்டே எலுமிச்சையில் தான் விளக்குறோம் நம்ம. சரிங்களா? இதெல்லாம் பழைய துளிர்மா, நல்லா தெரியுது பாருங்கள். இலெல்லாம் முத்தி போய் இதெல்லாம் புது துளிருடா. சரிங்களா? அதனால் எலுமிச்சங்கன்னு இதே பாருங்கள், ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பயன்பெறணும். இதில் 2 பூ பூத்து நான் கட் பண்ணிட்டேம்மா. ஆரம்பத்திலே பூ வந்தால் விடக்கூடாது. எந்த மரம் பழமரம் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பூ வந்தாலும் எடுத்துடணும். அதனால் 2 இதை நான் கிள்ளிட்டேன். இது நான் வச்சு 2 மாதம் தான் ஆகுது. மரங்கள் எப்பொழுதும் வெயிலில் இருக்கணும். அதுக்கு 6 மணி நேரம் 5 மணி நேரம் வெயில் ரொம்ப 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 மஸ்ட்டு. 2வது நான் வைக்கும்போது 3 பிரான்ச்சு தான் இருந்தது. இப்போ எத்தனை பிரான்ச் இருக்குது, எவ்வளோ கொசன்னு இருக்குது பாருங்கள். இதுக்கு தேவையானது தோட்ட மண், இல்லை ஆற்று மண், எம்சண்டு, மாட்டு எரு, ஆட்டுப்புழுக்க கூட இதில் போட்டிருக்கேன். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம உரம் கொடுக்கணும். ட்ரம்மில் இருக்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இது எலுமிச்சம் கண்ணில் காய்க்கிறதும்மா. நீங்கள் யூடியூப் சார்ட் பார்ப்பீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை சார்ட் பார்ப்பீங்க, என்னென்ன சார்ட் பார்ப்பீங்க? அந்த சார்ட் பார்க்கும்போது தான் இந்த எலுமிச்சங்கன்று யூடியூப்பில் பார்த்து நான் இதை வாங்கினேன். நிறைய சேல்ஸ் பண்ணாங்க. நம்ம மாடி தோட்டத்துக்கு ஒன்று போது ஒன்று வாங்கினோம்மா. இந்த எலுமிச்சங்கன்றை பாருங்கள். இது நம்ம வீட்டில் பால்கனியில் நாம் யூஸ் பண்ண எலுமிச்சை விதை போட்டு வந்ததுமா. ஏற்கனவே ஒரு சின்ன டப்பில் வச்சுருந்தேன். டப்பில் வச்சு இந்த மாதிரி இலை வெள்ளையாக இருந்ததுமா. சரிங்களா? இந்த பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த கீழே மட்டும் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. அப்புறம் மாடிக்கு கிரீன் நெட்டு கட்டினல்ல, அப்போ ஒரு விவசாயி வந்தார். அப்போ இது ஏற்கனவே குண்டுமல்லி பிளான்ட் இருந்தது. இந்த ட்ரம்மில் வச்சுட்டோமா. வச்சதுக்கப்புறம் அதில் எவ்வளோ எரு போட்டிருக்கோம். மண், மாட்டு சாணம், எருலாம் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வச்சு இது 1 மாதம் கூட இருக்காது. நான் நெட்டு கட்டி இல்லை எவ்வளோ புது துளிர் வந்திருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்த்திங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பாதுகாக்கணும். இதோ ஏற்கனவே உள்ள இலையில் எவ்வளோ வெள்ளை பூச்சி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான்மா செடி பெருசாக இருந்தது, இந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் என்னதான் பாருங்கள், நிறைய மண் போட்டு எரு போட்டு இதை வச்ச உடனே மீன் அமிலம் ஊற்றினாங்கம்மா. மீன் அமிலத்தில் தண்ணி கலந்து ஊற்றி இப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக வராங்க பாருங்கள். தெரியுதுங்களா? 1 மாதத்துக்கும் இப்போக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதுங்களா? நம்ம எலுமிச்சம் கன்று வச்சு இந்த பாருங்கள், பொடி இலை, புது துளிர், இந்த மாதிரி வைக்கணுமா நம்ம. சரிங்களா? இது நமக்கு நிறைய லெமன் தான் தேவை. கோயிலுக்கு போனாலும் எதுக்கு போனாலும் நீங்கள் இந்த மாதிரி பயன்பெறுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்களா? தோட்டம் சம்மந்தமாக ஷார்ட்ஸ்னால் அம்மு தோட்டம்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் பாருங்கள். உங்களுக்கு எல்லா செடிங்களுக்குமே ரிப்ளை ஆன்சர் இருக்கும். மருந்து கூட, நாட்டு மருந்து கூட இருக்குமா. உங்களுக்கு நான் கண்ணுக்கு முன்னே காட்டுறேன். 1 மாதத்துக்கு முன்னே வச்ச எலுமிச்சையில் எவ்வளோ துளிர் வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், என்ன பழமரம் வேணுமா, இல்லை பூக்கள் வேணுமா, இல்லை காய்கள் வேணுமா, என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ போடுறேன். எலுமிச்சங்கன்று இப்போ எனக்கு 4 ஆயிடுச்சுமா. இது ஏற்கனவே உள்ள பழைய கன்று. ஃபஸ்ட்டு காமிச்சேன் நான், இது திருச்சியில் ஆன்லைனில் வாங்கி 2 மாதம் முன்னே வச்சது. இதுக்கு முன்னே தோட்டத்தில் தானாக வந்த எலுமிச்சங்கன்று சாத்துக்கொடி மரவில் வளைஞ்சிருந்து இப்போ சாத்துக்கொடி ஒரு கிளையை அகற்றி அவங்க நிறைய பிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நமக்கு எலுமிச்சங்கன்று 3-4 கூட ஆயிடுச்சுமா. இன்னொன்று கூட வந்துகிட்ருக்கு. இப்படி தான் நம்ம எலுமிச்சங்கன்று வைக்கணும். ஒரு குடும்பத்துக்கு நமக்கு என்ன தேவை, நிறைய தேவை. எலுமிச்சங்கன்று, தக்காளி,
எது எது நிறைய தேவைன்னு யோசனை பண்ணி அந்த மாதிரி செடி மர வகைகளை நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் கேளுங்கம்மா, நான் போடுறேன். இது எல்லாமே என்னுடைய அனுபவம் தான்டா. என்னோடய அந்த அனுபவத்துலேருந்து தான் பேசுகிறேன். சரிங்க, இதெல்லாம் ஷார்ட் பாருங்கள். அப்புறம் ஒரு சிலர் வந்து நல்லா கமெண்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப ஊட்டச்சத்தாக இருக்குது. ஒரு 3 நாள் வீடியோ லைவ்லாம் போடலைன்னு கேட்டிருந்தாங்க. நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேம்மா. எனக்கு நீண்ட நாள் ஆசை ஐயப்பன் கோயில். அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க போட்டாங்க. ஒரு 4 நாளும் அந்த டூரு நல்ல மனசு சந்தோஷம். ஐயப்பனை பார்த்துட்டு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கண்ணு கலங்கிட்டுதுமா எனக்கு. ஏன்னா போகிறவங்க எல்லாரும் ஐயப்பனை பார்க்குறதில்ல. அங்கே போனதும் போலீஸ் இழுத்து விட்டுடும், என்னையும் இழுத்து விட்டுது. ஏன்னா என்னால் நடக்க முடியாது, சாக்ஸ் போட்டிருந்தேன்ல. அப்புறம் அதை ஒரு பெரிய போலீஸ் பார்த்துட்டு என்னை கிட்ட கொண்டு போய் ஐயப்பனே காமிச்சார். அந்த ஒரு மனசு ஆதங்கம் எனக்கு. டோலிக்கே 11,000மா, காசு கணக்கு இல்லை, அவ்வளோ மனசு சந்தோஷம். நேற்று தான் மாலை அவுத்தேன். என்ன நீங்கள் வந்து இதை பாருங்கள், பார்த்துட்டு இந்த சாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். எங்கேருந்து பார்க்குறீங்க, என்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு கேளுங்க. எல்லா டவுட்டுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேம்மா, பாருங்கள், கேளுங்க. தேங்க்யூம்மா.